ரெட்டை வேஷம் போடும் மகனுக்கு தன் செயலால் பாடம் பூட்டிய தாய். தாய்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை பூஜையை முடித்துவிட்டு ஹாலுக்கு பிரவேசித்த ராகவன் அவனது மொபைல் போன் தனது இனிய சங்கீதத்தால் அழைத்தது. போனில் கையில் எடுத்து டிஸ்பிளே யார் என்று பார்த்தான். அம்மா காலிங் என்று கண்களை சிமிட்டியது அந்த குட்டி மொபைல். அழைப்பை நிராகரித்துவிட்டு செய்தித்தாளில் மூழ்கினான். என்னங்க, யாரோட ஃபோன்? சமையலறையில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்த மனைவி மாலதி கேட்டார். இது என்ன கேள்வி? அது என்னோட ஃபோன் தான். சிரித்து கொண்டே பதில் சொன்னான் ராகவன். ஐயோ, நான் கேட்டதோட அர்த்தம் யார் கூப்பிட்டாங்கன்னு. வேற யாரு? உன்னோட மாமியார் தான். பேசிக்கொண்டிருக்கும் போது இரண்டாவது முறையாக ஃபோன் அலறியது. மாவு கையுடன் ஃபோனை நோக்கி ஓடி வந்தாள் மாலதி. மாலு, அந்த ஃபோனை அட்டன் பண்ணாத. சொல்ல சொல்ல மாலதி ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள். அத்தை, நல்லா இருக்கீங்களா? உங்கள் கண்புற எப்படி இருக்கு? ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தீங்களே, ஜானகியும் குழந்தைகளும் நல்லா இருக்காங்களா? ராகவன் இடையில் கிசுகிசுத்தான். மாலு, அம்மா கேட்டா நான் வெளியில் போயிட்டேன்னு சொல்லு. மாலதி ராகவனை முறைத்து கொண்டே அத்தையிடம் பேசினான். சொல்லுங்க அத்தை. அவரா? இல்லேன்னு சொல்லு. ராகவன் கையால் சமிக்கை காட்டினான். இருக்கார அத்தை, இப்போதான் பூஜையை முடிச்சு வெளியே வந்தார். நேத்தே சொல்லிக்கிட்டு இருந்தார், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, இன்னைக்கு கூப்பிடலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே நீங்களே கூப்பிட்டீங்க. இருங்க அத்தை, கொடுக்குறேன். மாலதி முறைத்து கொண்டே ராகவன் மொபைலை காதில் சொருக்கினான். அம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து பார்க்குறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லைம்மா. ஆஃபீஸில் ரொம்ப வேலை ஜாஸ்திம்மா. உங்களை பார்க்காமா என்னமோ போல இருக்குமா? உங்களுக்கு அசௌகரியம் ஒன்றும் இல்லையே? இல்லை ராஜா, வயசான காலத்தில் வர சின்ன சின்ன பிரச்சனை தான். எனக்கு உன்னை பார்க்காம தாம்மா என்னமோ போல இருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீ இங்கே வந்துட்டு போய் ஒரு 8 வந்துட்டு போட ராஜா. இல்லைம்மா, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் நாளைக்கு நான் அங்கே வர்றதா தான் இருந்தேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேம்மா. ஃபோனை வைத்த ராகவன் சமையலறையில் இருந்தே மாலதியை கூப்பிட்டான். மாலு, இதோ வந்துட்டேங்க. அருகில் வந்த அவளை முறைத்தான். நான் உன்கிட்ட ஃபோனை அட்டன் பண்ண வேணான்னு சொன்னேனே இல்லையோ? அதையும் மீறி எடுத்த. அதுக்கப்புறமும் நான் இல்லைன்னு சொல்ல சொன்னேன். ஆனால் நீ என்னோட வார்த்தைக்கு எதிராக தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வர. இது உனக்கே நல்லா இருக்கா? ஏங்க, நீங்கள் ஒரு குடும்ப தலைவர். நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாமல் ரெட்டை வேஷம் போடலாமா? என்ன சொல்கிற மாலு? நான் ரெட்டை வேஷம் போடுறேனா? பின்ன இல்லாமல் பெத்த தாயை போய் பார்க்குறது கிடையாது. அவங்க ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறது கிடையாது. தப்பி தவறி இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அட்டன் பண்ணினா அப்போ மட்டும் நாக்கில் சர்க்கரை வச்சுக்கிட்டு பேசுகிறது. இதுக்கு பேர் என்னங்க? நீங்கள் செய்கிறது உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக தெரியலையா? மாலு, அவங்கள பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கல. எல்லா மாதமும் 7ஆம் தேதி ஆச்சுன்னா டான்னு அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துடும். ஏன்னா என்னோட சம்பளம் 5ஆம் தேதிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்தை கூப்பிட்டாதான் எங்கிட்டேருந்து ஏதாவது கிடைக்குன்னு கரெக்டாக பிளான் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. அந்த கிழவிக்கு சரியான பணத்தாசை. மகன்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு கறக்கணும். அதை அப்படியே மகளுக்கு தாரை வாக்கணும். நான் ஒருத்தன் ஏமாளி கிடைச்சேன் பாரு. பேசிக்கொண்டே இருந்த ராகவனையே கண் இமைக்காமல் பார்த்தாள் மாலதி. என்ன அப்படி பார்க்குற? இல்லை, நீங்கள் தானே இப்படி பேசுகிறது? குழந்தைகளுக்கு உபதேசம் கொடுக்கும்போது கூட அம்மா பேச்சை மீறக்கூடாது. அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும்னு உபதேசிக்கிற நீங்கள் எப்படிங்க இப்படி மாறி பேசுகிறீங்க? உங்களை கூப்பிட்டது பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை நம்ம தூரத்து உறவினர்களோ இல்லைங்க. உங்களை பெத்த அம்மா. அவங்களுக்கு தேவையானதை ஒரே மகனான நீங்கள் செய்யாமல் வேறு யார் செய்வாங்க? என்னதான் பூஜை புனஸ்காரம் பண்ணினாலும் பெத்த அம்மாவை கண்கலங்க வச்சா நீங்கள் செய்கிற பூஜை தர்மம் இதெல்லாம் கடவுளுக்கு ஒரு தூசி மாறி தெய்வ திருப்திக்கு ஆளாக மாட்டீங்க. தெய்வ குத்தத்துக்கு தான் ஆளாவீங்க. அந்த பாவம் நமக்கு வேண்டாங்க. மாலு, நீ இப்போவும் வெகுளியாக இருக்க. கொஞ்சம் சுயநலமாக யோசிச்சு பாரு. நம்ம குழந்தையோட ஸ்கூல் அட்மிஷன் நேரத்தில் பணம் இல்லாமல் அவதிப்பட்டு எங்கே கேட்டும் பணம் கிடைக்காம வேறு வழியே இல்லாமல் கடைசியாக உங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு தாலி செயினை கொண்டு போய் சேட்டு கடையில் அடமானம் வச்சு அட்மிஷன் ஃபீஸை கட்டினோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னோட தங்கச்சி ஜானகி விதவிதமான டிசைனில் நகை வச்சுருக்கா. பணத்துக்கும் தட்டுப்பாடு இல்லை. அண்ணி,
நீங்கள் மோலி கழுத்தா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த செயினை போட்டுக்கங்க, சௌரியம் போல் திருப்பி கொடுங்கன்னு சொல்ல தோணுச்சா? சரி அதை விடு. நீ கொஞ்சம் முன்னால் சொன்னியே, மூணாவது மனுஷனில் பெத்த அம்மா கடமை அப்படி இப்படின்னு. அதே அம்மாவோட கழுத்துலையும் 2 பவுனில் செயின் தொங்குது. அதுவும் நான் செஞ்சு போட்டது. பெத்த மகன் கஷ்டப்படுறானே வயசான காலத்தில், எனக்கு எதுக்கு இந்த செயின்? அவனோட கஷ்டம் தீரட்டும்னு மனசில் தோணுச்சா? 3 மாதமா நீ ஆஃபீஸ் வெறும் மஞ்சள் கயித்தை கழுத்தில் போட்டுட்டு போகும்போது என்னோட மனசில் இருக்கிற வேதனை மற்றவங்களுக்கெல்லாம் புரியாது மாலு. ஒன்று புரிஞ்சுக்க, இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்கிற புருஷன் பொண்டாட்டியை தவிர மற்ற எல்லாருமே சுயநலவாதிகள் தான். ஏன் நம்மளோட மகன் உள்பட. இந்த கஷ்டத்து கூட இன்னொரு இடி. வீட்டு ஓனர் இந்த மாதத்துலேருந்து வாடகையை 500 ரூபாய் ஏற்றிட்டார். 3000 வாடகை கொடுக்கறதுக்கே ததிக்கினத்தம் போடுறோம். இப்போ 500 ரூபா சேர்த்து அழ வேண்டி கட்டாயம். ஏங்க, நான் ஒன்று சொன்னால் குவிச்சிக்க கூடாது. எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஆடிட்டருக்கு அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போடுறதுக்கு பார்ட் டைமாக ஒரு ஆள் வேணும் கேட்டிருந்தார். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 வரை தான் வேலை. நான் வேணும்னா அப்படியே பார்ட் டைம் வேலை பார்க்கட்டுங்களா? மாதம் 1500 ரூபாய் கிடைக்கும். வேண்டாமா? நீ இப்போ படுற கஷ்டமே போதும். இதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த தரித்திரியம் என்றைக்குமே தீராது. ஏன்னா உன் புருஷன் ஜாதகம் அப்படி. அவன் கண்களில் கண்ணீர் துளிகள் உருண்டோடின. மாலதி பதறினாள். ஐயோ, என்னங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி உடைஞ்சு போகிறீங்க. குடும்ப வாழ்க்கைனா சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் கஷ்டம் இப்படி எல்லாம் வராதாங்க செய்யும். சுகமான வாழ்க்கை வாழும்போது அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு கஷ்டம் வரும்போது மட்டும் அலறுது, வாழ்க்கையை வெறுக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? வர்ற இடத்தில் வச்சு ஃபேஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க. அம்மா பாவம், ஒரே ஒரு மகன், தங்கச்சியை விடுங்க. ஆண் மகனா நீங்கள் ஒருத்தர் தானே. வயசான காலத்தில் மகன் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை தானே அவங்களுக்கு. அந்த நம்பிக்கையில் மண்ணள்ளி போடலாமா? நாளைக்கு லீவு தானே. நல்ல மகனாக போய் அம்மாவை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. போகும்போது இட்லி பொடி செஞ்சு வச்சுருக்கேன், மறக்காமல் எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு கொடுங்க. எனக்கும் வரணும் ஆசை தான், ஆனால் தேவையில்லாத பஸ் செலவு வேண்டாம். இனி ஒரு நாள் சௌரியம் போல் போய்க்கலாம். நீங்கள் மட்டும் போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுங்க. அவன் நெற்றியில் மென்மையாக தன் இதழை பதித்தாள் மாலினி. மாடி ஜன்னல் வழியே குழந்தை ஆதித்யாவுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருந்த ராகவனின் தங்கை ஜானகி தூரத்தில் ராகவன் நடந்து வருவதை பார்த்ததும், அம்மா, அண்ணன் வராங்க. ஆதிக்குட்டி, மாமா வராங்க. வந்த உடனே மாமா மடி மேலே ஏறி தொந்தரவு பண்ணக்கூடாது, சமத்தா இருக்கணும் என்ன என்று செல்லமாக அதட்டி வைத்தாள். வேத்து விறுவிறுத்து உள்ளே நுழைந்த ராகவனுக்கு ஃபேனை ஐந்தில் சுழல விட்டு குளிர்ச்சியாக மோர் கொண்டு வந்து கொடுத்தாள் ஜானகி. வாடா கண்ணா, வர வர நீ ரொம்ப இழைச்சி போகிற. உன்னோட உடம்ப பார்த்துக்க கூட நேரம் இல்லாமா? அப்படி என்னடா வேலை உனக்கு? சதா எனக்கு உன்னோட நினப்பு தாடா கண்ணா. மருமகளும் பேரி குழந்தைகளும் சௌக்கியமா ராஜா? ஏன்னா அண்ணியையும் விஷ்ணுவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. பார்த்து ரொம்ப நாளாச்சுண்ணா. நீயும் மச்சானா அம்மாவை கூட்டிகிட்டு அங்கே வரலாம்ல. எங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அந்த நாளில் வீட்டு வேலைக்கே நேரம் போதுறதில்ல. அதே நிலைமை தான் அவளுக்கும். உனக்காவது வேலைக்கு போயே ஆகணும் அவசியம் இல்லை. மச்சானோட ஒர்க் ஷாப் வருமானமே போதுமானது. ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை. அவளும் நானும் வேலைக்கு போனாதான் ஒருவேளை கஞ்சியாவது முடங்காமல் குடிக்க முடியும். கவலைப்படாதானா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அம்மா கிட்ட பேசிக்கிட்டுருங்க. 2-3 துணி இருக்குது, துவைச்சி காய போட்டுட்டு வந்துடுறேன். ஜானகி வெளியேறவும் அம்மா எழுந்து அவசர அவசரமாக பெட்ரூம்குள் நுழைந்தாள். வாரமலரை புரட்டி கொண்டிருந்த ராகவனை அவன் அம்மாவின் கண்ணா என்ற குரல் திசை திருப்பியது. என்னம்மா, இந்தா இதை உன்னோட பேண்ட் பாக்கெட் வை. ஜானகிக்கு தெரிய வேண்டாம். சின்ன சுருக்கு பையை அவன் கையில் திணித்தாள் அம்மா. வாங்கி பேண்ட் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்ட ராகவன், என்னம்மா இது, என்ன இருக்குது அதுக்குள்ளே? கண்ணா, மாதம் நீ என்னை பார்க்க வரும்போது என்னோட செலவுக்கு பணம் கொடுப்பியே, அதை செலவு பண்ணாமல் சீட்டு போட்டதில் 20000 ரூபாய் கிடைச்சது. அவளுக்கு தெரியாமா பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். தெரிஞ்சா 1008 செலவை கண்முன்னாலே வைப்பா. பாவம், என்னோட மருமக மூலிகள் தான் கிடக்குறா. இந்த பணத்தை கொண்டு போய் அவளோட நகையை திருப்பு. என்னோட கழுத்தில் கிடக்கிற நகையை கழட்டி கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த நகை என்னோட கழுத்தில் இருக்கிறனால தாண்டா இந்த வீட்டில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது. 3 வேளை சாப்பாடும் கிடைக்குது. நீ எனக்கு செஞ்சு போட்ட இந்த செயின் தாண்டா இந்த அம்மாவுக்கு உயிர் கவசம். என்னோட கடைசி காலத்தில் இதை என்னோட மருமகளுக்கு தான் கொடுப்பேன்.
இப்போ இந்த பணத்தை வச்சுக்கோ. எனக்கு வர பென்ஷன் பணத்தில் வேற ஒரு சீட்டும் போட்டிருக்கேன். இன்னும் 3 மாசத்தில் அதுவும் முடிஞ்சிடும். கிடைச்ச உடனே நான் உன்னை கூப்பிட்றேன், வந்து வாங்கிக்க ராசா. பேசிக்கொண்டிருந்த அம்மாவின் புரை விழுந்த கண்களை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் உருண்டு ஓடின. திக்கி திணறி வார்த்தை வராமல் பேசினான். அம்மா, உன்னோட கண் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னியே, அது கிடைக்கட்டும் கண்ணா. ஒரு கண்ணை தானே புற, இன்னொரு கண் நல்லா தானே இருக்கு. இதை விட முக்கியம் உன்னோட பிரச்சனை தான். தன்னையும் அறியாமல் தாயின் மடியில் சாய்ந்தான் ராகவன். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.